ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய நிகழ்கால ஊழியத்தை வெற்றியாக தேவனுக்கு மகிமையாக நிறைவேற்றி கொண்டு இருக்கும் பொழுதே அவர் செய்கிற ஊழியம் மகிமையினாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிறைந்திருக்கப்பட்டு இருக்கும் பொழுதே தன்னுடைய எதிர்காலத்தில் பிதாவாகிய தேவன் தன்னை அனுப்பின அந்த சித்தத்தினுடைய இறுதி கட்டம் இன்னது என்பதை ஆண்டவர் நன்கு அறிந்து வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவருடைய பெற்றோர்கள் அவரிடத்தில் வருகிறார்கள், சகோதரர்கள் வருகிறார்கள், சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்பொழுது யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிற இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரர்களும் எனக்கு சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அங்கு இருந்த ஜனங்கள், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம், ஜனங்கள் அவரை சூழ்ந்திருப்பது நிமித்தம் அவர் மதிமயங்கி போய் இருக்கிறார் என்று கூட அவரை குறித்து பரியாசம் பண்ணினார்கள், அவரை குறித்து விமர்சனம் செய்தார்கள். இருந்த போதிலும் அப்படி ஒரு மகிமையும் திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற பொழுது அவர் தன்னுடைய எதிர்கால ஊழியத்துல, அந்த எதிர்கால ஊழியம் எப்படிப்பட்டது? நிகழ்கால இந்த ஊழியத்தை போல நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மதிப்பு, நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த மரியாதை, நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கணம், இவைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய கணத்திற்கு நேர் ஆப்போசிட்டாக அவமானங்கள், நிந்தைகள், துக்கங்கள், நொறுக்கப்படுகிற நிலைகள், இரத்தம் சிந்தப்படுகிற நிலைகள், வஸ்திரங்கள் பங்கிடப்படுகிற நிலைகள், இவைகளை அவர் சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருந்தார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருடைய நாமத்தினால். எதிர்காலத்தில் தனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது, எதிர்காலத்தில் தனக்கு ஒரு நிந்தை இருக்கிறது, எதிர்காலத்தில் தான் இன்றைக்கு இருக்கிற நிலையை தக்க வைத்துக் கொள்ளாமல் ஒரு மோசமான கடினமான நிலையை சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்த பொழுதும் அதை அவர் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார், அதை விரும்பி ஏற்றுக்கொண்டார். இப்பாத்திரத்தை பானம் பண்ணினால் ஒழிய அது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். நாம இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? வேதத்தில் பாருங்கள், மோசையை குறித்து வேதத்தில் அவன் விசுவாசத்தில் வளர்ந்த போது பார்வோன் குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தை விட்டு போனான் என்று எபிரேயர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இனி வருகிற ஒரு பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்து இன்று இருக்கக்கூடிய பார்வோன் குமாரத்தின் மகன் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் இவைகளை விட தேவ ஜனத்தோடு நிந்தையை அனுபவிப்பதை அதிக பாக்கியம் என்று எண்ணி இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அவன் எகிப்தை விட்டு போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எகிப்தின் அரண்மனையையும் எகிப்தின் பொக்கிஷத்தையும் விட்டு தேவ ஜனத்தை தேடி, தேவனை தேடி, தேவ பிரசன்னத்தை தேடி, தேவ சமூகத்தை தேடி அவன் போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ திட்டத்திற்காக தன் முன்பு இருந்த எகிப்தின் பாவ சந்தோஷத்தையும் தனக்கு முன்பாக இருந்த பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதையும் அவன் உதறிவிட்டு போனான். அதனுடைய விளைவு என்ன? அதற்கு அவன் பெற்றுக்கொண்டது என்ன? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கனமான ஊழியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு திரளான ஜனங்களை இரட்சிப்புக்கு நேராக நடத்தவும், திரளான ஜனங்களுக்கு தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் உபதேசங்களையும் பிரமாணங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கிறவனாக மாறினான். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 34:10 சொல்லுகிறது, உன்னோடு கூட இருக்கிற உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் பெரிய ஊழியத்தையும் தேவனிடத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்று நாம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறோம். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை தேசத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அந்த ஒரு பெரிய அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆவியின் வரங்கள் வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஒரு மகிமையான ஊழியத்தை தேசத்தில் நிறைவேற்ற விரும்புகிறோம். அதற்காக நாம் அர்ப்பணித்தது என்ன? செலுத்தின விலைக்கிரயங்கள் என்ன? அதற்காக நாம் செய்த தியாகங்கள் என்ன? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நிகழ்கால கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அவமானங்கள் நிந்தைகளுக்காக அதை பாத்திரவானாக எண்ணி அவர் புறப்பட்டு போனதை நிமித்தம், தேவ சித்தத்தை அந்த சிலுவையின் பாடுகளில் நிறைவேற்றினதை நிமித்தம் அவருக்கு கிடைத்தது என்ன? எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கவும், எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை பண்ணவும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தந்தருளினார். இன்றைக்கு நமக்கும் அதை செய்ய தேவனாகிய கர்த்தர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய கனத்தை எண்ணி, நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய கம்ஃபோர்ட்டான நிலையை நினைத்து, எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடுகளை அசட்டை செய்து உதறிவிட்டு போய்விடாமல் நம்மை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நிகழ்காலத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான வாழ்க்கையின் நிமித்தம் ஆண்டவரே, எங்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தேவ திட்டத்தில் இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை எண்ணி ஒரு நாளும் நாங்கள் மனசோர்வடைந்து விடாதபடி சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.